அந்த பயிற்சி நல்லா கொடுக்கலாம். வேறு எதாவது பிரச்சனை இருக்கு எல்லாரும் நைட்டு நல்லா தூங்கணும் சார். தூக்கத்துக்கு சின்முத்ரா கடவுள் பார்த்தீங்கன்னா நம்ம சின்முத்திரலாம் இருப்பாங்களா சிலைகள் பார்த்தீங்கன்னா இந்த முத்திரை வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம். அந்த இது வட்ட முத்திரை மாதிரி கடவுளுடைய முத்திரை இந்த முத்திரை சரஸ்வதி பார்வதி லட்சுமி தேவி வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் இருப்பாங்க. இந்த சின்முத்திரை பண்ணுங்க. இந்த பஞ்சபூத காலத்தில் பித்தம் கபம் சபம் எல்லாம் சரி பண்ணிட்டு உங்களுக்கு இந்த சின்முத்திரை எந்த டைம் வந்தாலும் ரொம்ப அழுத்தக்கூடாது, மட்டும் போடாமல் வச்சுக்கணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. இந்த வழி மட்டும்தான் ப்ரெஷர் கொடுக்கணும். மற்ற முத்திரை பண்ணும்போது லைட்டாக அந்த நாடி கொடுக்குறது அங்கே வந்து லேசாக வேலை செய்யணும், ரொம்ப அழுத்தக்கூடாது. அது பண்ணும்போது நல்லா தூக்கம் ரிசல்ட் வந்து ஒரு நாள் சொல்லிடணும். மற்ற வார்த்தை நம்ம பண்ணணும். மூச்சு பயிற்சி பண்ணலாமா? மூச்சு பயிற்சி யாரும் தெரியுமா இருக்கு மறுபடி நாடி சுற்றி அதே நிறைய பயிற்சியில் பார்த்தீங்கன்னா நாடி சுற்றி அனுலோகம் இல்லோமா கபால பார்த்தீங்கன்னா சின்னது இருக்குது பெருசு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் கும்பகம், வெளிக்கும்பகம் உள்கும்பகம். இது பார்த்தீங்கன்னா அதுக்கு மாத்திரை இருக்குது. அது முறையாக ஒரு நாளைக்கு நீங்கள் கற்றுக்கலாம். அது விநாயகர் பயிற்சி, அது திருமணங்களுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது மாத்திரை இருக்குது 16 செகண்ட். நம்ம உள்ளே அடக்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து 64 செகண்ட், வெளியில் விடும்போது 38 செகண்டில் நம்ம முழுமையான பயிற்சி தான் அது செய்ய முடியும். செஞ்சிங்கன்னா காற்றோட உடம்பே வெயிட்டாக இருக்காது, கூட்டம் நல்லா வரும். இப்போ நம்ம ஒரு சின்ன டைம் இல்லாதனால சிம்பிளாக பண்ணணும். முத்திரை செய்யும்போது நமக்கு இயற்கை வழியாக நம்மளுடைய காற்று இடது பக்கம் தான் வலது பக்கம் செக் பண்ணிக்கணும். ஏதாவது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். காற்று எந்த பக்கம் வருதோ ஆப்போசிட்டில் இந்த சின்முத்திரா வச்சுக்கணும். இல்லை அது பக்கத்தில் இந்த முத்திரையை வச்சுக்கலாம். ஏதாவது முத்திரை பயன்படுத்தலாம். காற்று என்ன பண்ணோம், நம்ம நாசிக்கா முத்திரை இந்த கை வர 2 இடம் மடக்கிட்டு இந்த கட்டை வர தான் முக்கியம். காற்று உள்ளே இழுத்து ஒரு மாத்திரை இருக்குது, ஒரு 6 செகண்டு உள்ளே மேலே இழுத்துட்டு அப்படியே வெளியே விடணும். அதே மாதிரி அடுத்த முத்திரை பண்ணணும். அடுத்த வந்து எடுத்து வைக்கணும். நம்ம செல்லுக்கு ஆகிற நடுவர் நாசிக்கா முத்திரை இதுதான் பண்ணணும். நம்ம சளி இருந்தால் மூச்சு செய்யும்போது கட்டை இப்போ காற்று உள்ள நமக்கு ஆப்போசிட் பண்ணணும். காற்று எந்த பக்கம் காற்று வெளியே வருதோ ஆப்போசிட்டில் இல்லை இன்கேர் இருக்கிறது நம்ம பண்ணும்போது எனர்ஜி நல்லா வேலை செய்யும். அதான் இயற்கை வழி யோகாங்க பயிற்சி பண்ணணும். இப்போ காற்று உள்ளே இருக்கணும். நடக்கணும்னு நான் ஸ்பீடாக கூட நான் சேர்ந்து செய்யலாம். காற்று உள்ளே இருக்கணும். ஒரு 6 கவுண்டிங் மனசுல இன்கேர் எக்ஸ்கேர். காற்று உள்ளே போகிறது வெளியே வரும். இப்போ நம்ம 6 கவுண்டிங் செய்யலாமா? ஒரு 4 முறை வச்சு இந்த பயிற்சி பண்ணலாம். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பயிற்சியில் ஆப்போசிட்டில் பண்ணணும். எப்போதோ ஒரு பயிற்சி பண்ணணும். ஆப்போசிட்டில் லெஃப்ட் பண்ணால் ரைட் பண்ணணும். காடு உள்ளே